அப்துல் சுபாஷ் எதனால தற்கொலை பண்ணி இறந்தாரு? அப்துல் சுபாஷ் எதனால அவரு லெட்டர் எழுதினாரு? அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசா நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் எல்லாருமே மாஸ்டர் மைட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, அப்துல் சுபாஷ் கல்யாணம் ஆகி அவருக்கு ஒரு குழந்தை இருக்குங்க. ஸோ அப்துல் சுபாஷும் அவர் மனைவிக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடு இருந்தது. ஸோ அந்த கருத்து வேறுபாடுனால அப்துல் சுபாஷோட மனைவி வந்து அப்துல் சுபாஷ் மேலே ஒரு சில வழக்குகள் வந்து தொடர்ந்துருந்தாங்க. இது எந்த மாதிரி வழக்குகள் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் சுபாஷோட மனைவி அவங்க அப்பா இறந்ததுக்கான காரணம் அப்துல் சுபாஷ் தான், என்ன வந்து துன்புறுத்துறாரு, அது மட்டும் இல்லாமல் சம்மந்தம் இல்லாத கேஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மேலே நிறைய பொய் வழக்குகள் வந்து போட்டிருக்காங்க. ஒரு 9 கேஸுகள் வந்து பார்த்தீங்கன்னா பக்கமாக போட்டிருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் இவர் வந்து கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து இங்கேருந்து டெல்லிக்கு போகிறதுக்கு சமம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தொலைதூரமாக போயிட்டு ரிட்டர்ன் வர மாதிரி இருந்திருக்கு அவருக்கு. இதை வந்து அப்துல் சுபாஷுக்கு மன உளைச்சலாக இருந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மன உளைச்சலாக இருந்திருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக இப்போ கோர்ட்டில் அவருக்கு ஹியரிங் வருது. அதுக்கு வந்து அவர் பேச போகிறாரு. அங்கே என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். அவர் வந்து நார்மலாக இப்போ நானே இருக்கேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது, பேச வாய்ப்பு கிடைக்குதுன்னா, அங்கே நான் என்ன சொல்லுவேன், இங்கே இதுதான் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதை சரிப்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பொதுவாக அங்கே சொல்லியிருக்காரு. என்னன்னா, என் மேலே இவ்வளோ பொய் வழக்குகள் போடப்பட்டிருக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா, நான் கொடுமைப்படுத்தினேன் அப்படிங்கிறாங்க. இதுக்கு ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து கோர்ட்டில் வந்து அதுக்கான வாக்குவாதம் போயிட்டுருக்கு. அப்போ வந்து அப்துல் சுபாஷ் ஒரு கேள்வி கேட்குறாரு. இங்கே ஆண்கள் தான் அதிகமாக வந்து மன உளைச்சல்னால இறந்து போகிறாங்க. இந்த மாதிரி கேஸுகள் வந்து தேவையில்லாத வர்றதுனால ஆண்கள் தான் மன உளைச்சல்னால இறந்து போகிறாங்க, பெண்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அதுக்கு அந்த அப்துல் சுபாஷோட மனைவி சொல்கிறாங்க, ஆண்கள் இறந்து போகிறாங்கல்ல, நீ ஏன் இன்னும் இறந்து போகாமல் இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்குறாங்க. ஜட்ஜு முன்னாடி இந்த கேள்வியை கேட்குறாங்க. அப்போது அந்த ஜட்ஜு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பேசாமல் இருந்திருக்காங்க. ஒரு விஷயம் கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேசும்போது இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அந்த ஜட்ஜுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அது தெரிஞ்சுமே அந்த இடத்துல அந்த பொண்ணு பேசும்போது அந்த பொண்ணை கண்டிக்காமல் அந்த ஜட்ஜு வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அப்துல் சுபாஷோட மனைவி அப்துல் சுபாஷுக்கிட்ட தன்னோட குழந்தைய பார்க்கறதுக்காக, நீ 30 லட்ச ரூபா கொடுத்தீன்னா நீ குழந்தைய பார்க்கலாம், 1 கோடி ரூபா கொடுத்த அப்படின்னா நான் இந்த கேஸ் எல்லாம் வாபஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பணத்துக்காக தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் சுபாஷ் புரிஞ்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஜட்ஜ், நான் இந்த கேஸை நான் உனக்கு முடிச்சு தரேன், நீ 5 லட்ச ரூபா பணம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதனால் மனமுடைஞ்ச அப்துல் சுபாஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 பக்க கடிதத்தை வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுட்டு ஒரு வீடியோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அவர் தன்னோட உயிரை வந்து மாய்ச்சிக்கிறாருங்க, தற்கொலை பண்ணிக்கிறாரு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் சுபாஷுக்கு நடந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி தான் ரொம்ப பெருசாக பேசப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இங்கே சட்டம் அப்படிங்கிறது ஆண் பெண் 2 பேர்த்துக்கு சமம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இங்கே நீதி கிடைச்சது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு தான் நீதி கிடைச்சிருக்கு. ஏன்னா ஆண் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு நீதி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து ஆண் தான் இறந்து போயிருக்காங்க, பெண் கிடையாது. ஸோ இந்த இடத்துல நீதி அப்படிங்கிறது சமமாக இருந்தது அப்படின்னா யாருக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வராது. ஏன்னா அப்துல் சுபாஷ் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தப்பு பண்ணலை. ஸோ தப்பு பண்ணதுக்கான ஆதாரம் இப்போ வரைக்கும் கிடையாது. தன்னோட சொந்த பையனை பார்க்கறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மனைவி 30 லட்ச ரூபா கேட்டிருக்காங்க. கேஸ் முடிக்கணும்னா 1 கோடி ரூபா கேட்டிருக்காங்க. அந்த ஜட்ஜ் 5 லட்ச ரூபா அந்த கேஸ் முடிச்சு நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேஸ் முடிக்கிறதுக்கு 5 லட்ச ரூபா, குழந்தைய பார்க்கறதுக்கு 30 லட்சம். ஸோ கேஸ் முடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபா. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை நோக்கியே இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அப்துல் சுபாஷ் கடிதத்தில் கூட, நீங்கள் என் உயிர் இருக்கிறதுனால தானே வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை டார்கெட் பண்ணி என் மேலே கேஸை போட்டு இதெல்லாம் பண்ணுறீங்க, என் உயிர் போகட்டும், ஆனால் என்னோட நிலைமை இனிமேல் எந்த ஒரு ஆணுக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஆணித்தரமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடிதத்தை எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என் இறப்புக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் காரணம், ஸோ இவங்களை விடாதீங்க, ஸோ நீங்கள் வந்து ஆண்களுக்கும் வந்து
சமமான உரிமை குடுங்க. அவங்களுக்கு எதிரா ஆண்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சட்டத்த கொண்டு வாங்க. ஆண்களுக்கு இங்க சேஃப்டி இல்ல அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சொல்லியிருந்தாரு. ஸோ என்னோட குழந்தைய வந்து தயவு செஞ்சு என் அப்பா, அம்மாட்ட வந்து ஒப்படைச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவரு வந்து பார்த்தீங்கன்னா இறந்திருக்காருங்க. ஸோ இப்ப அவரு வந்து அப்துல் சுபாஷ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட இல்ல. பட் அவரு இல்லைனாலும் மத்தவங்கள வந்து சேஃப்டி படுத்தணும். ஆண்களுக்கு ஒரு சட்டம் வேணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, தான் உயிர விட்டு அவரு சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ இந்த விஷயம் ரொம்பவுமே பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படின்னா, மறக்காம வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலுக்கு எப்பவும் போல நீங்க சப்போர்ட் குடுங்க.